பாப்பாக்கு வந்து இப்போ முருங்கைக்கீரை தான் குடுக்க போறோம். ஏன்னா, முருங்கைக்கீரைல வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இது குழந்தைக்கு குடுக்கும்போது எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் முருங்கைக்கீரைல வந்து சீரகம் இந்த மாரி எல்லா ஐட்டமும் போட்டுக்குவேன். அது கூட இன்னைக்கு முக்கியமா என்ன போட்டிருக்கேன்னா, முட்டை உடைச்சு ஊத்தியிருக்கேன். முட்டையும், முருங்கைக்கீரையும் போட்டு பொரியல் மாரி வச்சுட்டு, அதில சாப்பாடு வணக்கி பாப்பாக்கு குடுத்துருக்கேன். இப்படி குடுத்து பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலா நம்மளே முருங்கைக்கீரையில வந்து முட்டை உடைச்சு ஊத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். இப்போ பாப்பாவுக்கும் சரி இரும்பு சத்து, அதனால பாப்பாக்கு வந்து நான் அப்படி செஞ்சுட்டேன். ஆல்ரெடி ரைஸ் ரெடி பண்ணும்போது நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆயில் ஊத்திட்டு, நான் வந்து தேங்காய் எண்ணெய் அதிகமா ஊத்திக்குவேன் குழந்தைக்கு. நாங்க தேங்காய் எண்ணெய் அதிகமா சாப்பிடுவோம். குழந்தைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் அதிகமா ஊத்தி குடுக்குறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு வேணும்னா போட்டுக்கலாம். நான் கடுகு போடல. வெங்காயம் வந்து சின்னதா ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாவே வெட்டி போட்டிருக்கேன். ரொம்ப பொடிசா வெட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா, நம்ம வந்து அரைச்சு குடுக்க போறதில்ல. பெனஞ்சு தான் குடுக்க போறோம். அதனால நல்லா பொடிசா வெட்டிட்டு, நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அதுக்கப்புறம் சீரகம் போடுங்க. சீரகம் போட்டுட்டு நான் இது வந்து ஒரு கைப்பிடியும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இந்த கீரை. இது நம்ம வணக்கும்போது ரொம்ப கம்மியாயிரும். அதனால நீங்க வந்து ஒரு கை அள்ளுனாலுமே பிரச்சனை இல்ல. ரைஸ் வந்து ரொம்ப கம்மியா போட போறோம். அது இல்லாம முட்டை ஒண்ணு சேர்த்திக்கிறனால ரொம்ப கம்மியா கீரை இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு கைப்பிடியும் கொஞ்சம் கீரையும் போட்டிருக்கேன். இங்க பாருங்க நல்லா கிண்டவும் ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. நல்லா வணங்கட்டும். இன்னும் கூட வணங்கட்டும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதில தண்ணி ஊத்துவேன். அதனால நான் இந்த அளவுக்கு வணங்குனோனே ஆயில் நல்லா பட்டோனே முட்டை உடைச்சு ஊத்த போறேன். நான் ஒரு முட்டை உடைச்சு ஊத்துறேன். ஒரு முட்டை ஊத்திட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு லைட்டா தண்ணி ஊத்தணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டே நீங்க தண்ணி ஊத்திட்டு முட்டை ஊத்துனா அது சரி வராது. அதனால நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்க லைட்டா தண்ணி ஊத்திட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டும்போது அந்த முட்டையும் அந்த தண்ணியில வெந்துரும். கீரையும் வெந்துரும். இது குழந்தைக்கு நமக்கா இருந்துச்சுன்னா, அப்படியே நல்லா வணங்குன பிறகு முட்டை 2 உடைச்சு ஊத்துனா போதும். கொஞ்சம் உப்பு மட்டும் கரெக்ட்டா போட்டீங்கன்னா, முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நான் முட்டை போட்டனால மஞ்சத்தூள் போடுறேன். இல்லைன்னா நான் மஞ்சத்தூள் போட மாட்டேன் கீரை சாப்பாடுக்கு. எப்பயுமே மஞ்சத்தூள் போடுறது கிடையாது. முட்டை போடுறனால மஞ்சத்தூள் ஒரு துளி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு, அந்த முட்டையெல்லாம் லைட்டா எடுத்து விட்டுட்டு, இப்போ நீங்க தண்ணி ஊத்தி கிண்டும்போது நல்லா அந்த முருங்கைக்கீரையும் முட்டையும் நல்லா வெந்து கிடைக்கும். இந்த சைடுல அங்கங்க ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த முட்டை எல்லாமே வெளியில வந்துரும். இப்ப நீங்க நல்லா கிண்டி விட்டுட்டு, அது நல்லா வத்தணும். தண்ணி நான் நெறையவே ஊத்திருக்கேன். 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊத்திருக்கேன். அது நல்லாவே அந்த கீரையும் முட்டையும் அந்த தண்ணியில நல்லாவே வத்தி வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ரைஸ் நம்ம நார்மலா ரைஸ் எடுத்து வச்சிருப்போம்ல, அந்த ரைஸ் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். உப்பு மட்டும் நீங்க எந்த அளவுன்னு பார்த்துட்டு உப்பு போட்டு குடுங்க. ஏன்னா, உப்பு நான் ரைஸ்ல போடுறனால நான் அளவா தான் உப்பு போட்டுக்குவேன். அதிகமா உப்பு போட மாட்டேன். இங்க பாருங்க நான் ரைஸ் நெறைய எடுத்து வச்சிருந்தேன். முட்டையும் முருங்கைக்கீரையும் இருக்கிற அளவ பார்த்துட்டு நான் ரைஸோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன். இந்த அளவு ரைஸ் போதுமா இருந்துச்சு. அதை நல்லா கிண்டிட்டு பாப்பாக்கு வந்து நம்ம நல்ல இது முடிஞ்சோடனே இந்த சூடோடயே நீங்க மசிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது அப்படியே குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இன்னும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு குடுக்குற 8 மாசம்னா, ஒரு அடி அடிச்சு தான் குடுக்கணும் மிக்ஸியில. அப்பதான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது சீக்கிரம் வெயிட் போட்டுரும். ஏன்னா, முட்டை சும்மா நம்ம வேக வச்சே குடுக்கும்போது குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிரும். கேரட்ல, முருங்கைக்கீரையிலலாம் முட்டை உடைச்சு ஊத்தி சாப்பாடு பெனஞ்சு குடுத்தா, கேரட் ப்ளஸ் எக்கோட டேஸ்ட்டும், கீரை ப்ளஸ் முட்டையோட டேஸ்ட் இந்த மாரி 2ம் மிக்ஸ் ஆகி கிடைக்கும்போது, ஒண்ணு புடிச்சிருச்சுன்னா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க. நான் பாருங்க இந்த சூடோடையே மசிச்சுட்டேனா, அதனால நான் அள்ளி குடுக்கும்போது அவ சாப்பிட்டுக்கிட்டா. வேண்டாம் அப்படின்னு வைக்கல, அழுகல, பிடிக்கல, சாப்பிட்டுக்கிட்டா. இந்த மாரி நீங்க குடுத்து பாருங்க. நல்லா விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. வீடியோ புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.